நம்ம இருக்கக்கூடிய அகம்பாவத்தின் காரணமாக தான் நம்முடைய நிலைகள் ரொம்ப தாழ்ந்து போச்சு. அகம்பாவங்கிறது அகத்தின் பாவங்கள். அதில் பெருமையும் பொறாமையும் அவசரங்களும் கோபங்களும் குரோதங்களும் குற்றங்குறைகளும் சந்தேகங்களும் இன்னும் மானக்கேன எண்ணங்களும். இந்த அகம்பாவங்கிறது அகத்தின் பாவங்கள் எல்லாம் சேர்ந்து தான் அகம்பாவங்கள். யார் இதை உணர்றாங்களோ, இந்த தன்னுடைய நிலையை உணர்றாங்களோ, அவங்க தன் தூய்மைக்காக உணர்றாங்க. அகப்பார்வை உடையோரும் வெளிப்பார்வையும் சமமாக மாட்டார்கள். இப்போ நம்ம எல்லாமே இவ்வளோ காலம் வாழ்ந்த வாழ்க்கை வெளிப்புறம் புறப்பார்வை பார்த்து வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த ஒரு மாயை சிக்கி இந்த மாதிரி வாழ்க்கை நமக்கு வேணுங்கிறத கேட்டுருந்தோம். அது லட்சியமாக எடுத்துக்கிட்டோம். நம்ம முன்னுதாரணமாக எடுத்துக்கக்கூடிய எல்லாம் உருவங்கள் தான். உணர்வுகளை நம்ம முன்னுதாரணம் எடுக்கலை. உருவங்கள், நான் இந்த மாதிரி ஒரு நடிகன் ஆகணும், அல்லது ஒரு தலைவன் ஆகணும், நான் ஒரு தொழிலாளி ஆகணும், அல்லது ஒரு முதலாளி ஆகணும், நான் ஒரு தொண்டனாக இருக்கணும், நான் ஒரு கலைஞனாக இருக்கணும், இன்னும் நான் ஒரு பெரும் வியாபாரியாக இருக்கணும், இப்படி நான் ஒரு டாக்டர் ஆகணும், நான் ஒரு வக்கீல் ஆகணும், நான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நினச்சிட்டு இருக்க மொழிய இறைவன் நம்மளை எந்த அமைப்பில் படைச்சானோ அந்த அமைப்பில் வாழணுமேனு இன்னும் இது வரைக்கும் நாம் அவன் பக்கம் திரும்பலை. அதை நம்ம விரும்பவும் இல்லை. இப்போ நாம் இறைவன் பக்கம் திரும்ப வேண்டியது, இறைவா நீ எந்த அமைப்பில் படைச்சியோ அந்த அமைப்பில் வாழ நாங்கள் விரும்புகிறோம், நம்ம பக்கமே திரும்புகிறோம், விரும்புங்க. அதுக்கான வழிகளை நான் அமைச்சு தரேன். உங்களுக்கு உங்கள் அறிவுக்கு சாத்தியமே இல்லை. இப்போ நம்ம எல்லாருமே மனசாட்சியோடு வாழ்ந்தால் வாழ முடியாதுங்கிற உண்மைதான். ஆனால் உங்களுக்கு சாத்தியமே இல்லை, அவனால் முடியும். இது சத்தியம். நாம் மனசாட்சியோட வாழணும் விரும்பும்போது நமக்கான பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கும். நாம் புதிய படைப்பாகவும் படைக்கப்படுறோம். இவ்வளோ காலம் மனசாட்சியோட வாழணும்னு விரும்பலை, ஆனால் அதை உணரவும் இல்லை. இப்போ உணரக்கூடிய அந்த நிலைக்கு என்னை தகுதியை வைத்திருக்கான்.